பலனில் இருந்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன் அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற மார்த்தி அவர்களை முன்னிலையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஜெய்சங்கர், தமிழன், அரவிந்த் குமார், முல்லை வடவன், குழந்தை ராஜ்குமார் ஆகிய தோழர்களே, மண்டல செயலாளர் சதா சிவகுமார் அவர்களே, மேலாள் மண்டல செயலாளர் வழக்குரைஞர் விவேகானந்தன் அவர்களே, மேலாள் மாவட்ட செயலாளர் சுக்கா ரவி அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் மதிய வினோத், அரங்ககுரு, அன்பு என்ற ஆண்டவர், சிவாஜி என்கிற தென்தமிழன், வீரா செந்தில்குமார் ஆகிய தோழர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று பெரியவர் சீதாராமன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இரண்டு ஆட்சி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மைய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் துரை சந்திரசேகர் அவர்களை, என்னோடு மக்களவையில் தமிழ் மக்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிற நமது மாண்புமிகு முதல்வர் நமது ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு நாடாளுமன்ற பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் முரசொலி அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இரண்டு முறை ஆட்சி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களை, கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தம்பி எஸ் பாலாஜி அவர்களை, இந்நிகழ்வில் பங்கேற்றதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பெரம்பலூர் இராக்கிற்கு சஜன்பராஜ், வீரன் வெற்றிவேந்தன், குழந்தை தமிழினி, மோட்ச குணவழகன், வழக்குரைஞர் விவேகானந்தன், அமுதன் துரையரசன், விடுதலை வேந்தன், கோட்டை அரசமாணிக்கம், தங்க முருகானந்தம், தேசி ஆதவன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளை, சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களை, துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட பொறுப்பாளர்களை, கட்சியின் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளை, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்களை, சமூக ஊடக மையம் மற்றும் இதர துணைநிலை அமைப்புகளின் முன்னணி நிர்வாகிகளை, இந்த நிகழ்வில் பங்கேற்றதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆதரக்கோட்டை முகாம் சுருத்தைகளை, தந்தையை இழந்து வாழ்கிற ஒரு கட்சியின் முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தம்பி தஞ்சை லெனின் அவர்களை, ஸ்டாலின் அவர்களை, ஜோதி சங்கர் அவர்களை, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2:55 விமானம் பிடித்து சென்னை திரும்ப வேண்டும் என்ற பரபரப்போடு தஞ்சைக்கு நுழைந்தோம். ஆனால் நேரம் கடந்துவிட்டது. இந்த நாளில் ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகளில் சென்னையிலே நான் பங்கேற்காக வேண்டும்.
வழக்கம் போல தோழர்கள் ஆங்காங்கே இடைமறித்து 2 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடங்கள் என்று நேரத்தை எடுத்துக் கொண்ட நிலையில் புதிய நேரத்திற்கு இங்கேயும் வந்து சேர இயலவில்லை, விமானத்தையும் பிடிக்க இயலவில்லை. தஞ்சை இளைஞர்கள் துடிப்பான இளைஞர், சுறுசுறுப்பாக களப்பணியாற்றக்கூடிய என்பதை நாம் அனைவரும் அறிவோம். வாட்ஸ்அப் திறந்தால் முதலில் தஞ்சை மொழியின் பதிவுதான் நம் கண்களில் படும். அந்த அளவுக்கு எல்லா குழுக்களிலும் அவர் இடம்பெற்றிருக்கிறார். நாள்தோறும் பல பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இயக்கக்கூடிய எண்ணற்ற பல இளைஞர்களும் அவரும் முன்னணி தோழர், முதன்மையானவர். அவருடைய தந்தை காலமான போது தொடர்பு கொண்டு நான் இரங்கல் தெரிவித்த நேரத்தில் நீங்கள் நேரிலே வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு ஏராளமான பணிச்சுமைகள், ஆகவே ஒரு நாள் படத்திறப்பு நிகழ்ச்சிக்காவது நீங்கள் வர வேண்டும் அண்ணா என்று இடத்திலே கேட்டுக்கொண்டார். வந்தே தீர வேண்டும் என்று அழுத்தப்படுகிறேன். ஆக எப்போது நான் தஞ்சைக்கு வருகிற வாய்ப்பு அமைக்கிறதோ அப்போது உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களோடு நான் துக்கத்தை பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கேன். இன்றைக்கு தோழர் விஜயரசன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவுநாள். அந்த நிகழ்வுக்கு என்னால் வர முடியாத ஒரு சூழல் தான். வர இயலாது என்று நான் சொல்ல இயலவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டபோது அவருடைய துணைவியார் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அங்குள்ள தோழர்களும் இந்த ஆண்டு வந்து வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனவே நான் வருகிறேன், அப்போது தஞ்சையில் எழில் வீட்டுக்கும் நாம் போகலாம் என்று சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். சொந்த ஊரிலேயே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றுதான் லெனின் முதலில் விரும்பினார். நான் தான் ஒரு ஊரிலே, கிராமத்திலே நீங்கள் ஏற்பாடு செய்வதை விட தஞ்சை நகரத்திலே ஒரு திருமண மண்டபம் பிடித்து படத்திறப்பை செய்தால் நூற்றுக்கணக்கான தோழர்கள் வந்து அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எனக்கும் விமானத்தை பிடிப்பது எளிதாக இருக்கும். ஆகவே ஒரு திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவர்கிட்ட அவருடைய ஊருக்கு நான் வருவதுதான் முக்கியம். தந்தை இறப்பை விசாரிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து போனால் உற்றார் உறவினர்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும், ஆதரவு கிடைக்கும் என்று பெரிதும் விரும்பினான். சில பேர் நான் அப்படி சொன்னால் கூட பிடிவாதம் சொல்வார். ஊருக்கு தான் வரணும், எவ்வளவு நேரமா இருந்தாலும் வந்துதான் போகணும். ஆனால் நான் சொன்னபோது பக்குவத்தோடு லெனின் பேசினான். சரி, நான் நீங்க சொன்ன மாதிரி நான் செய்கிறேன். நேற்று காலையில் நான் தொலைபேசியை தொடர்பு கொண்டு எத்தனை மணிக்கு உங்கள் நிகழ்ச்சி என்று கேட்டேன். 3 மணிக்கு என்று சொன்னார். நான் சொன்னேன் 2:55 என்னுடைய விமானம், யாரும் உங்களுக்கு சொல்லவில்லையா? நான் 1 மணிக்கெல்லாம் வந்து விடுவேன், 10 நிமிடங்களில் என்னை நீங்கள் விட்டுவிட வேண்டும், நான் விமானம் பிடிக்க வேண்டும், என்ன செய்வீர்களோ என்று தெரியாது, சற்று முன்னதாக நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று சொன்னேன். அப்போதும் அவருக்கு மறுதளிக்கை, இல்லை அப்படிலாம் என்னால் முடியாது, நான் 3 மணிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க, ஃபிளைட் வந்து நைட்டு போங்க அப்படின்னா ஒரு பதில் சொல்ல வேண்டும். சரி, அண்ணா என்ன சொல்றீங்களோ நான் பணி செய்கிறேன், நான் 12 மணிக்கெல்லாம் ரெடியாக பண்ணி வந்துடுவேன்.
இப்படி ஒருவருக்கு ஒருவர் நாம் விட்டுக் கொடுத்து புரிந்து கொண்டு களப்பணி ஆற்றுவது என்பதுதான் பொது வாழ்க்கையின் சிறப்பு. அந்த ஒத்துழைப்பை நல்கக்கூடிய அளவுக்கான ஒரு பக்குவத்தை பெற்ற இளைஞராக தந்தை அவர்களை நாம் பார்க்க என்பதுதான் இவ்வுரையை நான் பதிவு செய்ய விரும்பும் செய்தி. இவ்வுரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நண்பரை சந்திரசேகர் அவர்கள் சரி, அன்பு இளவன் முரசொலி அவர்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு நாம் எத்தகைய இணக்கமான உறவை பேணி வருகிறோம், எப்படி ஒருங்கிணைந்து களப்பணி ஆற்றி வருகிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலான இந்த நட்புறவு எவ்வளவு உன்னதமானது என்பதை சுருக்கமாக சொன்னார். நேரத்தின் அருமைக்கு என்னை பார்த்து ஒரு ஆடை போட்டுவிட்டு நாங்கள் செல்கிறோம் என்று உடனே விடைபெற்று விடாமல் நாங்களும் வந்து அந்த பெரியவரின் படத்திலே பங்கேற்கிறோம், அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என்று இருவரும் மேடைக்கு வந்து அஞ்சலி செலுத்தி நம்மோடு அமர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான இந்த புரிதல் நட்புறவு எவ்வளவு சிறப்பானது என்பதை உணர்த்துகிறது. இதுதான் பலருக்கும் வயிற்றெரிச்சல், கண் உழுத்தல். என்ன சொன்னாலும் இந்த ரெண்டு பேரையும் குறிக்க முடியவில்லையே, ஒரு இடைவெளியை ஏற்படுத்த முடியவில்லையே. அதற்கு விடுதலை சிறுத்தைகளை கடுமையாக இழிவாக விமர்சித்தது. அதிலே அவர்களுக்கு ஒரு ஆனந்தம். மனம் போன போக்கில் கண்ணா பின்னாவிற்கு திருமாவளவனுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக விமர்சனங்களை செய்தால் விடுதலை சிறுத்தைகள் ஆற்றப்படுவார்கள், வார்த்தைகளை கொட்டுவார்கள், ஆவேசமாக ஏதாவது பேசி இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவை குழப்பத்திற்கு உள்ளாக்குவார்கள் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை உள்வாங்கியவர்கள், பெரியாரின் அரசியலையும் உள்வாங்கியவர்கள், மார்க்சின் அரசியலையும் கற்றவர்கள். எனவே எப்படி எதிர்வினையாற்ற வேண்டும், யாருக்கு எதிர்வினையாற்ற வேண்டும் என்பது நமக்கு தெரியும். நம்மை ஆத்திரமூட்ட அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்திருக்கிற போது நாம் ஏன் அவர்களுக்கு எதிர்வினையாற்ற வேண்டும்? அவர்கள் எதிர்பார்க்கிற வகையில் நாம் ஏன் செயல்பட வேண்டும்? தேவையில்லை. இன்னும் 5-6 மாதங்கள் தான் இருக்கும் என தேர்வு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாதங்கள் தான் இருக்கின்றன. ஜனவரியிலிருந்தே தேர்தல் ஜுரம் ஆரம்பித்துவிடும். இன்னும் கடுமையாக திமுக கூட்டணிக்கு எதிராக இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையான உறவை விரும்பாதவர்கள் திட்டமிட்டு அவதூறுகளை பரப்புவார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்களை நம்முடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கான ஒரு தளமாக நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதை ஒரு கருவியாக, ஆயுதமாக அவர்களுக்கு எதிர்வினையாற்றுவோம் என்கிற பெயரில் பயன்படுத்தக்கூடாது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் நாம் பதில் சொல்ல தேவை. எவனும் எதையும் பேசிவிட்டு போகணும்.
எப்படியும் விமர்சித்து விட்டு போக, நம்மை இழிவுபடுத்துவதாக எண்ணி அவர்கள் எதை வேண்டுமானாலும் வாய்ப்பு வந்தவர்களை மாலை இறைக்கட்டும், அதை நாம் பொருட்படுத்தவே கூடாது, கண்டுகொள்ளவே தேவை. நம்முடைய குறிக்கோள் எல்லாம் எத்தனை பட்டாளங்களை கொண்டு வந்தாலும் சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் கூட்டணியை எவனாலும் ஈர்க்க முடியாது என்றால்தான் இருக்க வேண்டும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கூட்டணியிலே வேறு எந்த கட்சியை சீட்டினாலும் பெரிய பக்க விளைவு ஏற்படாது. திருமாவளவனை சீட்டினால்தான் பக்க விளைவுகளை உருவாக்க முடியும் என்று கணக்கு போட்டு செய்கிறார். நாம் பேசுகிற அரசியலும் திமுக பேசுகிற அரசியலும் ஒன்று. அதனால்தான் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் இவ்வளவு காலம் திமுகவும் திகாவும் இரட்டை குடல் துப்பாக்கியாக இருந்தது, இப்போது விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து அது மூன்று துப்பாக்கியாக வலுப்பெற்றுவிட்டது என்று அடிக்கடி சொல்வதற்கு காரணம் இந்த மூன்று இயக்கங்களும் பேசுகிற அரசியல் சமத்துவத்திற்கான அரசியல். சாதி அடிப்படையில் பிரச்சனைகள் எப்போதும் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும், மோதல்கள் இருக்கும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் போராடுவோம், வாதாடுவோம். பாதிக்கப்பட்ட மக்களின் குரலை நாம் எழுவெடுப்போம். எல்லாவற்றையும் கடந்து நாம் பேசுகிற அரசியலின் பாதுகாப்பு முதன்மையாக பெரியாரையும் கொச்சைப்படுத்தி பிறகு அம்பேத்கரையும் அவர்களுக்கிற நிலை உருவாக்கும். எனவே பெரியாரின் பாதுகாப்பு தான் நாம் பேசுகிற அரசியலில் இருக்கிறது. பெரியார் அரசியலின் பாதுகாப்பு தான் நாம் பேசுகிற அரசியலின் பாதுகாப்பு. பாஜகவுக்கு திமுகவையும் பிடிக்காது, அதிமுகவையும் பிடிக்காது, அதுதான் உண்மை. ஏனென்றால் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே பெரியார் பாசறையில் இருந்து உருவாகி அண்ணாவால் வளர்க்கப்பட்ட தம்பிகளால் வழிநடத்தப்பட்ட இயக்கம். திமுகவும் அதிமுகவும் பெருந்தலைவர் காமராஜர் அந்த காலத்தில் சொல்லுவார், ஒரே குட்டையில் கூடிய மட்டைகள் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன, பெரியார் பாசறையில் வளர்ந்த இயக்கங்கள். அவர் நெகட்டிவா சொல்லியிருந்தாலும் கூட அதற்கு பொருள் என்னவென்றால், தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும் கூட இந்த இரண்டு இயக்கங்களும் பெரியாரைத்தான் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. திமுகவை பாஜகவுக்கு பிடிக்காது என்றால் அதிமுகவையும் பிடிக்கும் என்று பொருளா? அதிமுகவையும் பிடிக்காது, ஆனால் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறார். அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? அது எவ்வளவு பெரிய நாடகம், எவ்வளவு பெரிய சூது, எவ்வளவு பெரிய சூழ்ச்சி. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக தமிழ்நாட்டினுடைய சுவர்கள் எல்லாம் கழகங்கள் இல்லாத தமிழகம், அதான் அவங்களுடைய நோக்கமா. கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திமுக கழகம் அதிமுக கழகம் இந்த ரெண்டு கழகங்களையும் ஒழிப்போம் என்பதுதான் அதனுடைய பொருள். அதிமுக காரங்க என்ன செய்யணும்? திமுகவுக்கும் எதிரி பாஜக, அதிமுகவுக்கும் எதிரி பாஜக என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் சேர முடியாது என்றாலும் அது ஒரு முனையில் என்று இது ஒரு முனையில் என்று பாஜகவை எதிர்ப்பதுதான் சரியான அரசியல். அதுதான் அரசியல். இந்திய அரசின் இடையே அமைதிப்படையை அனுப்புகிறது இலங்கைக்கு. தமிழர்கள் எல்லாம் வரவேற்று குளவை இட்டார்கள். பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றார்கள், குளவை இட்டு வரவேற்றார்கள், மகிழ்ந்தார்கள், ஆடி பாடினார்கள். ஆனால் கொஞ்ச நாளில் அது தமிழ் மக்களுக்கு எதிராகவே வேலை செய்கிறது என்றதும் புலிகள் ஐபிகேவுக்கு எதிராக செயல்பட தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் புலிகளுக்கு எதிராக இருந்த பிரேமதாசா எங்களுக்கு ஐபிகேவுக்கு எதிரி
உங்களுக்கும் அறிவிக்கை எதிரி, ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிக்கை விரட்டி எரிப்போம் என்று களத்தில் நின்றான். இது வரலாறு. புலிகளுக்கும் பிரேமதாசா என்கிற சிங்கள தலைவர் தலைமையிலான கட்சிக்கும் அங்கே யுத்தம் நடக்கிறது. ஆனால் அவர்கள் இந்திய அரசு அனுப்பிய அமைதிப்படையை விரட்டி இருக்கிற போது உனக்கான எதிரி எனக்கு எதிரி, ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்போம் என்று உறவு கொண்டார். இதை யாரும் மறுக்க முடியும். பாஜக என்ற திராவிட அரசியலுக்கு பகை சக்தியாக இருக்கிற அந்த சக்தியை எதிர்த்து ரெண்டு பேரும் தனித்தனி கட்சியாக இருந்தாலும் இருவரும் ஒரே இலக்கை நோக்கி பாஜகவின் தமிழகத்தில் வளரவிடக் கூடாது என்கிற இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும். ஆனால் அதிமுக என்ன நினைக்கிறது? பாஜகவோடு சேர்ந்து வந்து திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. பாஜக அதற்கு அதிமுகவை பயன்படுத்த பார்க்கிறது. திமுகவும் பிடிக்காது, அதிமுகவும் பிடிக்காது என்று பேசுகிற சில கட்சிகள், புதிய கட்சிகள், அண்மையிலே தோன்றிய கட்சி, அதற்கு முன்பு தோன்றிய கட்சி என்ற சில புதிய கட்சி, அவங்க எல்லாம் ஊக்கப்படுத்துறாங்க. சேர்த்து அடி, திராவிட அரசியலே வேண்டாம், பெரியார் அரசியலே வேண்டாம், திராவிடம் என்று சொல்லித்தான் தமிழக உணர்வே முனைவழிக்கு போய்விட்டது. திராவிட இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் தமிழ்நாட்டிலே சாதி இல்லையா? பெரியார் தோன்றுவதற்கு முன்னால் இங்கே தமிழர்கள் எல்லாம் தமிழர்களாக ஒற்றுமையாக இருந்தார்களா? சாதி பகைகள் இல்லையா? சாதி வெளிவந்து தலித்துகள் காக்கப்படவில்லையா? படுகொலைகள் நடத்தப்படவில்லையா? அவர்கள் நோக்கம் பெரியார் அரசியலில் வேறு, பாஜகவின் நோக்கம் பெரியார் அதிமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, பாஜக அரசியல், திமுக எதிர்ப்பு, அதிமுக உறவு. இந்த சூழ்ச்சி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், திருமாவளவனுக்கு புரியும், சிறுத்தைகளுக்கு புரியும். அதனால் நாங்கள் விழிப்பாக உடனே என்ன சொல்லலாம்? உங்களுக்கு என்ன வாரி கொடுத்துறாங்களா? 4 சீட்டு தான், 5 சீட்டு தான். 234 எந்த சீட்டு தான். நாங்கள் எழுதுக்குள்ள பேசி படுத்துக் கொள்வோம். நிறைய சாப்பிட்டு எத்தனை தாய் பிள்ளைக்கு வயிற்றை நிரப்பிவிட்டு தண்ணீர் கிடப்பது ஒரு தாயை குணம் நாங்கள் இந்த நம்மை காப்பாற்றுவதற்காக, மக்களை காப்பாற்றுவதற்காக, பெரியார் அரசியலை காப்பாற்றுவதற்காக, அம்பேத்கர் அரசியலை காப்பாற்றுவதற்காக பட்டினி கிடக்கிறோம். அதுதான் புரியும். எந்த நேரத்தில் எங்கள் கை ஓடும், எந்த நேரத்தில் நாங்கள் வலுப்பெறுவோம் என்பதை நாங்கள் நம்புகிற மக்கள் தீர்மானிக்கிறார்கள். மக்கள் வாய்ப்பை பெறுவார்கள். எங்களுக்கு கவலைப்படுறாங்க. ஒரு 4 தானே தராங்க. இப்ப இடம்தான் முக்கியம் நினைச்சா நீங்க 10 தரும் போது நான் உங்க கூட வருவேன், 20 தரம் சொன்னா உங்க கூட வருவேன். நான் ஏன் நீ 20 தந்தாலும் வேண்டாங்கிற, நீ 15 தந்தாலும் வேண்டாம், நீ தருவதற்கு தயாராக இருந்த நிலையிலும் கூட, இருக்கிற நிலையிலும் கூட நான் வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றால் எனக்கு பதவியாக தெரியும். அதுதான் என்ன நோக்கம். தொடர்களே, தேர்தல் நெருங்குகிற இந்த நேரத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உட்கட்சி விவகாரங்கள்லாம் போய் போஸ்ட் பண்ணக்கூடாது. பேஸ்புக், வாட்ஸ்அப் வந்து நம்முடைய அரசியலுக்கு பயன்படுத்தும். 5 மாதங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதான் நம்ம போற இடங்கள்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயத்த உயர் நீதிமன்றத்துக்கு பக்கத்துல ஊதிட்டு இருக்காங்க. நாங்க அப்புறம் எடுத்துக்கணும். எங்க உயிருக்கு ஆபத்து, எங்க குறி வச்சு வந்து நின்னா இது யார் தூண்டு விட்டது, இதை யார் வீடியோ எடுத்தது, இதை ஏன் ஒரு தனியார் தொலைக்காட்சி முதல்ல வெளியீடு செய்யலாம், அதுக்கப்புறம் ஏன் வரிசையா பாஜக எங்களை தாக்குதல் நடத்தலாம் சமூக இணையதளங்களில். நாங்க தான் அப்புறம் எடுத்துருக்கோம். நான் வேண்டாம் தம்பி, யாரும் தெரியல, விடுங்க, கேஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. நீதிபதி சொன்னதா சொல்றாங்க.
அவர் அறிவுறுத்தி இருக்க வேண்டாம். 20 செகண்ட்ல என்ன அறிவுறுத்து? நான் வண்டிக்குள்ள உட்காந்துட்டேன், 20 செகண்ட்ல சாதம் ஏதோ கும்பல் கூடுறாங்க, கத்துறாங்க, ஓடிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு போலீஸுக்கு போன் பண்ணி நான் சொன்னேன், எங்க கட்சிக்காரங்க நடத்தின போராட்டத்தை கைவிட சொல்றேன், சொல்லுங்க, வேண்டாம், அவங்க மேலே கேஸ் போடுறாங்க, அனுப்புங்க. ஏதோ தெரியாம நின்னாங்க, நாங்க அதை சீரியஸா எடுத்துக்கல, நாங்க சீரியஸாவே எடுத்துக்கல, இன்னமும் நாங்க சீரியஸா எடுத்துக்கல. அந்த பெருமை யாரு, அந்த பெரிய சுவாமி, அவன் என்ன மதம், அவன் என்ன படிச்சிருக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா உடனே திட்டமிட்டு இந்த சாதி கேட்டுதான் அடிச்சாங்க, திருநாவளை உட்காந்து அடிச்சு கொள்ளுங்கிறான்னு சொன்னாங்க. இதெல்லாம் பரப்புகிறான். இதே அவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறேன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். சும்மா அன்னைக்கு புதுக்கோட்டையில விட்டு வந்தப்ப நம்ம புதுக்கோட்டை தோழர்களுக்கு சத்தம் போட்டாங்க, தள்ளுமுள்ளாச்சு. உடனே அதை எடுத்து பயங்கரமா போக்கஸ் பண்ணுவாங்க. திருமாவளவன் முன்னிலையில் தாக்கி கொண்டார். ஒரு ஊருக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தான், அவன் போறாங்க. இப்படியெல்லாம் செய்யலாமா? இந்த ஊரை புகுந்து அடிக்கிறாங்க, அவன் மேல என்ன அரசு நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ராஜாக்கார யாருமே திறக்க மாட்டான், ஒரு நபர் கூட பேச மாட்டாங்க. கொள்ளிட பக்கத்துல ஒருத்தன் தூவில உட்காந்துருக்கான், கிட்ட போய் யாரா என்ன சாதனம் கேட்க அடிக்கிறான், வாங்கி வாங்கி அடிக்கிறான். அவன் ஓடி ஓடி பதுகிறான், அந்த இடத்துல முட்டி போட வச்சு அடிக்கிறான். இவ்வளவு நடக்குது. ஒருத்தன் வாய் நடக்கல, ஒரு டிவி எடுத்து வெளியே செய்தி போடுற. நேற்று ஐயா ஆசிரியர் வீரத்தை பார்த்து நான் வெளியே வரேன், ஒரு அம்மா அழுது நிற்குது. இது ஐயா நம்ம வேலை செய்யற பார்க்க வந்தோம், அங்கேயே நிற்குது. ஒரு பையன் அழுது நிற்கிறான், வண்டியில் இருக்கு, என்னமான்ற, நான் எடுத்துட்டு வந்த பணம் ஆட்டோட போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. இப்படி இருக்கு, எவ்வளவுதான் பணம்? 3 லட்சம். எனக்கு திருவிழா தூக்கி போட்டுச்சு. உடனே நம்ம கூட அந்த பிஎஸ்ஓ அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷனை போன் பண்ணி இன்ஸ்பெக்டருக்கு பேச வச்சாங்க, எஸ்ஐக்கு பேச. எஸ்ஐ உடனே வந்துட்டார். அப்புறம் இன்ஸ்பெக்டர் பேச வச்சாங்க, பேசு சார், நாங்க பார்த்துருவோம். உள்ள திடல்ல ஃபுட்டேஜ் இருக்கும், பெரியார் திடல்ல, அது உடனே நீங்க ட்ரேஸ் பண்ணணும். இந்த பெரியவர் 3 லட்சம். அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டோம், இல்ல 1.5 லட்சம் தான் வச்சிருந்தோம், இந்த திடல்ல எங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு கொடுத்ததுக்காக அவங்க வீட்டுல கொடுத்து விட்டாங்க, ஏன் பண்ண கூட இல்லை. திடல்ல பெரியார் கட்சியில, பெரியார் தீக்காவோட பெரியார் திடல்ல வேலை செய்யற ஒருத்தர், அவங்க குடும்பம் இந்த பணத்தை போய் அவங்க கொடுங்கன்னு சொன்னாங்க, எடுத்துட்டு வந்தோம், மறந்து போயிட்டா வண்டி பதறாங்க, என்ன பண்றது தெரியும். 1.5 லட்சத்துக்கு எவ்வளவு பெரிய பணம் கிராமத்துல வச்சு பாவம், அவங்க ஒரு விதவை. உடனே நாங்கள் கட்சி பொறுப்பாளர் எல்லாத்தையும் நிப்பாட்டி நேரா உள்ள போய் பெரியார் திடல்ல ஃபுட்டேஜ் உடனே எடுங்க. அந்த ஆட்டோ எதுன்னு கண்டுபிடிச்சா போலீஸ் ஈஸியா இருக்கு. ஃபுட்டேஜ் எடுத்து சிசிடிவியில் இருக்கிற கேமரா பார்த்து நம்பரை பிடிச்சி அந்த வண்டி எங்க ரிஜிஸ்டர் ஆச்சு, அது எங்க அடமான வச்சிருக்கிறான், எல்லாம் சேர்த்து 3-4 சேர்த்து ஃபோன் அடிச்சு, அப்புறமா அவன் டிரைவர் நம்பரை கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கே போய் பணத்தோட ஆட்டோ அழைச்சிட்டு ஒரு மணி நேரம். இது எத்தனை தொலைக்காட்சி காரணம் திருமாவளவன் சொல்லி உடனே பணம் மீட்கப்பட்ட. இப்ப எவ்வளவு உள்நோக்கம் பாருங்க, நம்மள டேமேஜ் பண்ணணும். இது என்ன ரொம்ப யோசிக்க வேண்டியதுன்னா, நானும் முதல்வர்னு போய் போட்டி கொண்டேன், என்னையே அறிவியல் அப்படின்னு நான் போய் போட்டி கொண்டேன். ஆனா நமக்குதான் எல்லாம் சென்னைக்கு வரும். முதலமைச்சர் பதவியை போட்டி போடுறவங்களுக்கு கிடையாது, சட்ட நடந்தா பிரச்சனை இல்லை. யார் கட்சி ஆரம்பிச்சாலும் திருமாவளவன் விடுதலை செய்தது, யார் மேடையில் பேசினாலும் திருமாவளவன் விடுதலை செய்தது. 4 சீட்டு 2 சீட்டு, நீ 3 சீட்டு விளையாட எல்லாருக்கும் கருத்தியல் சார்ந்த தமிழ் களத்தில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் உறுதியினால் அது விடுதலை செய்கிறது. அதுதான் நம்முடைய விடுதலை பகைவர்களை உறங்கவிடாமல் செய்கிறது. அவன் படுத்தானா நம்ம தான் சிறுத்தை தான் போய் சிம்ம சொப்பன மாதிரி சிறுத்தை சொல்லுவோம். அவன் கண்ணுல கடவுளை எப்ப பார்த்தாலும் சிறுத்தை உருவதான் அவன் கேட்கும். என்னடா பண்ணலாம் இந்த சிறுத்தை,
புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் இருக்கிற வரை சிறுத்தைகள் எந்த சக்தியாலும் அடைக்க முடியாது. சிறுத்தைகள் என்பது உட்படியை அது ஒரு அரசியல் சக்தி. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு மாமனிதரின் கோட்பாடுகளை உருவாக்கி இருக்கிற ஒரு அரசியல் சக்தி, பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். அவர் ஈஸியா வந்து அப்படி இடவிட்டு போகலாம் நினைக்காது. திருமாவளவன் நகர்னா இடரலாம். இந்த இயக்கத்தை சமூக ஊடகத்தில் திறம்பட பணியாற்றிக் கொண்டிருக்கிற தஞ்சை லெனின் போன்ற தோழர்களை நான் பாராட்டுகிறேன். தோழர்கள் மற்றும் இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவங்க மாதிரி நமக்கு வாழ்வும் கிடையாது, மற்றவங்க மாதிரி நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் டீம் கிடையாது, மற்றவங்க மாதிரி நாம யாருக்கும் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் கொடுத்து வேலை வாங்கல. நீங்களே இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சகோதரர். அவரால் தந்த விருப்பத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு அவன் புதிய சாமி உண்டமான எனது தோழர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. தேர்தல் நெருங்க நெருங்க நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஐயா சீதாராமன் அவர்களை இழந்து வாழ்கிற தந்தை லெனின் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அந்த பெரியவருக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். தஞ்சை மாநகர மாவட்டத்தின் சார்பாக ரூபாய் 10,000